கருப்பு மூக்கடலை கட்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த டிஷ்ஷை நான் ட்ரை பண்ணியிருந்தேன். ரொம்ப நல்லா வந்திருந்தது. கருப்பு மூக்கடலையில் ப்ரோட்டீன், அயன் நிறைய இருக்குங்க. அதனால் உங்கள் வீட்டில் இருக்கிற சின்ன பசங்களுக்கு ரொம்ப செஞ்சு கொடுங்க. ரொம்ப நல்லது. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, 10 பல்லு பூண்டு, 5 துண்டு இஞ்சி, பச்சை மிளகா, உடச்சக்கல்ல அரைச்சது ஒரு 3 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன், கொத்தமல்லி, சோம்பு, கரம் மசாலா, மஞ்சத்தூள். வெங்காயம் வேணால் ஆப்ஷன் தாங்க. கருப்பு மூக்கடலை நல்லா ஊற வச்சு ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். அதை க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணி நம்ம எடுத்து வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, சோம்பு, கொத்தமல்லி இதெல்லாத்தையும் நல்லா போட்டு அரைச்சிக்கோங்க. நம்ம மசாலா வடை அரைப்போம் பார்த்திங்களா, அந்த பதத்துக்கு அரைச்சா போதும். இதை ஒரு பவுலில் மாற்றிடுங்க. இப்போது உடச்சக்கல்ல பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. அரிசி மாவு ஒரு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் கரம் மசாலா, சோம்பு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. கொத்தமல்லி போட்டுக்குங்க. இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு, இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதை தண்ணி ஊற்ற வேணாம், ஆல்ரெடி இது ஈரப்பதத்தோடு தான் இருக்குது. ஸோ இதை நம்மளுக்கு பிடிச்ச ஷேப்பில் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. நம்ம கட்லைட் அப்படின்றதுனால நான் ஸ்கொயர் ஷேப்பில் இதை ரெடி பண்ணியிருக்கேன். இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் வச்சு மிதமான சூட்டில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கட்லெட்டில் அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 10 மினிட்ஸ் மிதமான சூட்டில் இருந்தால் போதும், இல்லைன்னா தீஞ்சிரும். 10 மினிட்ஸ் இந்த பக்கம், அதுக்கப்புறம் ஒரு திருப்பி போட்டு ஒரு 10 மினிட்ஸ் ரொம்ப சிம்மில் வச்சுருங்க. எண்ணெய் கொஞ்சம் கூட பிடிக்கல, ஏன்னா நம்ம இந்த உடச்சக்கல்ல மாவுலாம் போட்டிருக்கோன்னா நல்லா இருந்து ரெடி ஆகிடுச்சுங்க. இப்போது சுவையான கருப்பு மூக்கடலை கட்லைட் ரெடிங்க. ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.